ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது காசாலிருந்தும் ஏமன்லிருந்தும் வந்த தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதே போல் கலிஃபோர்னியாவிலிருந்து தற்போதைய நிலவரம் வந்திருக்கு. வேகமாக 1 கோடி மக்கள் இப்போ காலி செய்யப்பட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கலாம். முதல்ல பார்த்தா ஏமன்லேருந்து இப்போது அமெரிக்கா கப்பலை தாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல தடவை தாக்கியிருந்தாலும் இப்போ தாக்காமல் இருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது சொல்லிட்டாங்க, ஒரு 2 நாளாக போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு, அவ்வளோதான், இனிமேல் நாங்கள் எந்த கப்பலையும் தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஏமன்லேருந்து அறிவிச்சிருந்தாங்க. அவங்க இந்த தடவை தாக்குறதுக்கு காரணமே இந்த 1.5 வருஷமாக காசாவுக்காக தான் தாக்குனாங்களோ தவிர வேற எதுக்காகவுமே தாக்கல. அதனால அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் எப்பயெல்லாம் செங்கடலை முடக்கும் போதெல்லாம் நீங்கள் மிரட்டுறீங்களோ அப்பையெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு அங்கே யுத்த நிறுத்தத்தை கொண்டு வாங்க. அந்த யுத்த நிறுத்தம் அங்கே வந்துருச்சுன்னா நாங்கள் அடிக்க மாட்டோம். எங்கள் சுய லாபத்துக்காக இதை நாங்கள் செய்யலை, காசா மக்களுக்காக தான் இதை செஞ்சிட்ருக்கோம். அதனால காசா மக்களுடைய நலம் கருதி நீங்கள் யுத்த நிறுத்தம் கொண்டு வந்தால் நாங்கள் செங்கடலில் எல்லா கப்பலையும் விடுறோன்னு சொல்லிட்டு ஏமல்ல அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்டு 2 நாளாக ஏன்னா 15ஆம் நாள் நிபந்தனைகள்லாம் பேசப்பட்டனால 16, 17 2 நாளுமே அவங்க அடிக்காமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னா, இஸ்ரேல் நிபந்தனைகளெல்லாம் பேசி கையெழுத்தெல்லாம் போடுறோன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அமெரிக்காவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கத்தாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஹமாஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர்கள் இன்னும் ஓகே சொல்லலை, கோபமாக இருக்காங்க, வருத்தமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தனால நாமளே என்ன சொல்லியிருந்தோம், இப்படி இவங்க பேசுகிறாங்க, அதனால யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது வருமாங்கிறதே கேள்விக்குறின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு யுத்த நிறுத்தம் வருமாங்கிறது பொறுமையாக ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 2 நாளும் தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேலு காசா மேலே. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏமன்லேருந்து சொல்லியிருந்தாலும் கூட அடிச்சிட்டாங்க. 2 நாள் பொறுத்து பார்த்தாங்க, செங்கடலில் அடிக்காமல் இருந்தாங்க. ஆனாலும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடியும் காசா மக்களை 2 நாட்களாக தாக்கியிருக்காங்க. ஒரு நாள் 70 பேர், ஒரு நாள் 85 பேர் இறந்துருக்காங்க. அப்போ யுத்த நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு கூட நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? அதுக்கு யார் காரணம்? அமெரிக்கா தான் காரணம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அடித்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இஸ்ரேலை சொல்லுங்கள் காசாவை அடிக்க வேணான்ட்டு, இல்லாட்டினா மறுபடியும் உங்கள் போர்க்கப்பலை அடிப்போன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. இவங்களுக்குலாம் இப்படிலாம் பண்ணாதான் சரியாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால அமெரிக்கா யுத்த நிறுத்தம் கொண்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு 5 நாள் கழிச்சு யுத்த நிறுத்தம்னு சொல்லிட்டா அந்த 5 நாளைக்குள்ளே அதிகமாக இஸ்ரேல் கொண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, பொறுத்திருந்து பார்த்துட்டு யுத்த நிறுத்தத்தை உறுதிப்படுத்துங்க, முதல்ல தாக்குதலை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிக்குழு அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னைக்கு ஐநாவில் முறையிட்டு இருக்காங்க. காசாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், போராளிகள் எல்லாருமே ஒன்று தான். அங்கே தலைவர்கள் தான் போராளிகள், போராளிகள் தான் தலைவர்களாக இருக்கிறாங்க. இங்கே வெஸ்ட் பேங்க்கில் வேணால் தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு அடிபணிந்து கிடக்குறாங்க. ஆனால் காசாவில் அப்படி இல்லை. அங்கே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கூட இல்லை. இது ரொம்பவே நல்ல செய்தி. கேட்டு பார்த்தாவே எஜிப்ட்லேயோ இல்லை பக்கத்தால் இருக்கக்கூடிய ஜோர்டான்லேயோ வெஸ்ட் பேங்க்கில் கூட அப்படி இல்லை. ஆனால் காசாக்குள்ளே ஒருத்தவங்க கூட இஸ்ரேல் பேச்சை கேட்கக்கூடிய தலைவர்கள் இல்லை. அதனால தான் அவங்களால இத்தனை நாள் சண்டை போட முடியுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஐநாட்டை முறையிட்டு 2 நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, போர் நிறுத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை சொல்லியும் கூட எதுக்கு எங்கள் மக்களை தாக்கிட்டு இருக்காங்க? எங்கள் மக்கள் இப்போ கூட 200-300 பேர் இறந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த நாட்களில் அதிகமான பேரை கைதி பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எதுக்கு கைதி பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது, பொதுவாக பிணை கைதிகளை 33 பேரை விற்றா 50 பேர் அப்படிங்கக்கூடிய கணக்கில் காசாவை சேர்ந்தவங்கள 1000 பேரை நாங்கள் விட போகிறோம் அப்படின்ட்டாங்க. அந்த 1000 பேர்த்தை விடுறதுக்கோசரம் இப்போவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதிகமான பேர்த்தை சிறைப்பிடித்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு சிறையிலிருந்து வெளியே விடுறதுக்கோசரம் இப்போவே போய் ஆளை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, முன்னாடி உள்ளக்குள்ள சிறையில் இருக்கக்கூடிய 10,000 நபர்கள்லாம் அப்போ என்ன கணக்கு? இவங்க ஆளை பிடிச்சிட்டு போய் வச்சுப்பாங்க இவங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம். இதை எந்த விதத்துலையுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது. அதனால தான் என்ன பண்ணியிருந்தாங்க, பிணை கைதிகளை இஸ்ரேல்லேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. காசால எதுக்கு போய் பிணை கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கக்கூடிய விஷயமே இன்னும் பலருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ பேசினாலும் சரி, அக்டோபர் 7 முதல்ல யார் தாக்குதல் நடத்தினா, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் 200 பேர்த்தை யார் தூக்கிட்டு வந்தா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கிருந்த கணக்கான மக்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. அவர்களை திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அங்கிருந்து மக்களை கொண்டு வந்துட்டு அவர்களுக்கு பேரம் பேசி இவங்களுடைய மக்களை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கியும் கூட அன்னைக்கு பிணைக்கைதியாக வந்தவங்க தான் இதுவரை காசாக்குள்ளே இருக்காங்க. ஆனால்
காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள்ள இந்த நொடி வரையும் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட இன்னைக்கு கூட நூற்றுக்கணக்கான பேர்த்த வந்து சிறையில் கொண்டு போய் போட்டுட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரி வந்து மறுபடியும் நிறைய பேர்த்த சிறை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்படி இவங்க செய்யும் போதே வந்து நல்லாவே தெரியுது எங்கிருந்து இவங்களுக்கு நிரந்தர நிறுத்தம் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. ஏன்னா நிரந்தர நிறுத்தம் கொடுக்க போகிறவங்க புதுசாக ஆளை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை விட்டாவே போதும். இவங்க சும்மா தற்காலிகமாக வந்து இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆட்களை கொண்டு போய் பிடிச்சி போட்டுக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க்லேருந்து போட்டுக்கிறாங்க, காசாலேருந்து போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு வச்சுட்டு அவங்களெல்லாம் கணக்கு காமிச்சு வெளியிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வந்து காசாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஐநாவில் முறையிட்டு இதெல்லாம் கூட வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, போர் நிறுத்தத்துடைய அறிவிப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை நிற்க போது இப்போ கூட பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அழுத்தத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநாக்கு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து நீங்கள் செய்யாட்டினா அந்த மத்தியஸ்தனம் பேசி இன்னைக்கு உலக நாடுகளே பார்த்துட்டு இருக்கு, கொண்டாடிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமும் மரியாதையும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஆனால் காசாக்குள்ள தாக்குதல் நிறுத்தப்படலை. நிறைய விஷயங்கள் அதிகமாக அளிக்கப்படுது. ஏன்னா கடைசின்ட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அழிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏமன்லேருந்து வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நோக்கி அடித்தாங்க. அது இல்லாமல் காசாலிருந்து இப்போ கோரிக்கையை வச்சுருக்காங்க, இப்படியே பண்ணிங்கன்னா நாங்கள் மறுபடியும் இஸ்ரேலை தாக்குவோம், உங்களுக்கு மட்டும்தான் நிற்கிறதுக்கு 2 நாள் இருக்கா போர், எங்களுக்கும் போர் நிறுத்ததுக்கு 2 நாள் இருக்குது, அப்போ அது வரையும் நாங்கள் அடிக்கட்டுமான்னு சொல்லிட்டு இங்கிருந்து காசாலிருந்தும் ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பல வீடியோக்கள் வருது, எல்லாரும் வந்து ரொம்ப ஆரவாரத்தோடு வந்து அதை வரவேற்கிறாங்க. நாங்கள் வந்து யுத்த நிறுத்தம் வந்துருச்சு, மறுபடியும் காசாவை கட்டி எழுப்புவோம், நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம்னு நினச்சாங்க, நாங்கள் விட்டுட்டா போயிட்டோம், நாங்கள் கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டோம், எங்கள் இடத்துலையே நாங்கள் வந்து அமர்வோம் அப்படின்லாம் வந்து ஒரு பெண்மணி வந்து ஹிசாபோட பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குறக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த வடக்கு காசாவில் சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப வந்து மெலிந்து போய் நோயோடு இருந்துகிட்ருக்காங்க. அந்த நிலைமையில் கூட அந்த மண்ணுக்காக வந்து அவர்கள் உறுதியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. எங்களுக்கு இறைவனுடைய புறத்துலேருந்து வெற்றி வந்துருச்சு, எங்களுடைய போராளிகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் போராளிகளையுமே வந்து பாராட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கேங்காக வந்து வெளியே நின்று வர்றவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இருக்காங்க. அந்தந்த பகுதிக்குள்ளே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்க்குறக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு. அவங்க நேரடியாக வந்து மக்களோடு மக்களாக இணைந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் லெபனான்லேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யுத்த நிறுத்தம் முடிய போகுது. ஏன்னா வந்து இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது. அங்கே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படுது. 60 நாளாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐநாவில் வந்து அவங்களும் முறையிட்டதுக்காக ஐநாலேருந்து ஒரு பொதுக்குழு அமைத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க 60 நாளுமே ரூல்ஸை மீறி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், இவங்க வந்து ரூல்ஸே ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கு இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பீஸ் கீப்பிங் படையெல்லாம் இருக்குமே, ஐநாவுடைய பீஸ் கீப்பிங் படை, அதுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை அழிச்சிட்டு அது வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெபனானுடைய ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், அப்போ உங்களுடைய பில்டிங்க்கு பக்கத்தாலேயே இருக்குன்னா உங்களுக்கே அதனால் கண்டுபிடிக்க முடியலைங்கிறனால தான் நாங்கள் கண்டுபிடிச்சி அழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு வியாக்கியானம் வேறு பேசி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது, காசாவில் நிற்குது சரி, லெபனானில் ஆரம்பிக்குமா? ஏன்னா நாங்கள் லெபனான் மேலே சண்டை பிடிப்போம்னு தான் நெத்தன்யாஹூ சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் இப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த பக்கம் இருந்தும் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. 60 நாளைக்கு பின்னாடி அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்தும் வந்து தலைவர்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஏமன் காசா வந்து அமைதியடையும், ஆனால் லெபனான் என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி ஈரானை அடிக்கிறதுக்கு ட்ரம்ப் ஏதாவது ஒரு திட்டம் தீட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது தற்காலிகமான ஒரு சந்தோஷமாக தான் தெரியுதோ தவிர ஒரு நிரந்தரமான விஷயமாக வந்து இஸ்ரேலுடைய செயல்களில் வந்து பார்க்கவே முடியல. போக போக தான் நமக்கு முழுசாக தெரிய வரும். கடைசியாக வந்து நம்ம கலிஃபோர்னியாவை பற்றி பார்த்தரலாம். கலிஃபோர்னியாவுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா, இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு 10 வந்து கூடி போயிருக்கு. ஏன்னா இறந்தவர்கள் வந்து அன்னைக்கு சொன்னதோட காணா போனவங்க அப்படிங்கிறவங்க வந்து ஒரு எண்ணிக்கை இருந்தாங்க. கண்டிப்பாக காணா போனவங்களாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காணா போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடுபாடுகளுக்குள்ளே சிக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கவங்கள வந்து மோப்பனாய் வச்சு தேடினாங்கன்னு நம்ம அன்றைக்கி பார்த்துருந்தோம். அதில் ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்கு கலிஃபோர்னியாவுடைய அரசு. அது இல்லாமல் காட்டுத்தீ அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்து பரவிட்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
பரவிட்டு இருந்தது தான் வந்து இப்போ கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னி ஒரு சில தினங்களில் ஒரு 4-5 நாளில் வந்து பார்த்தா பெரிய காற்று வந்து வரப்போது, அப்போ வந்து பெரும் விபத்து ஏற்படும்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக இப்போது இன்னைக்கு வந்து 1 கோடி பேத்தை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து காலி பண்ண வைக்கிறதுக்காக வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ அவர்களுக்கு முக்கியம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரை காப்பாற்றணும், பொருளெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேகமாக மக்களை அங்கேருந்து 1 கோடி பேத்தை வந்து அவசரமாக காலி பண்ண வச்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு வந்து பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீ தான் எரிஞ்சிட்டு இருக்கோ தவிர பெரிய பரவல் அப்படிங்கிறது பெருசாக தெரியல. அது வந்து காற்றழுத்தத்தை பொறுத்து தான் வந்து மாறும். ஆனால் ஒரு 4 நாள் கழிச்சு தான் பெரும் புயல் வரப்போது. அதற்கான முன்னெச்சரிக்கையான வேலைப்பாடுகள் தான் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ChatGPT காரணமாக தான் அங்கே வந்து இப்படியான தீ பரவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தலை. இருந்தாலும் அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா AI ChatGPT இது ரெண்டையும் வந்து இப்போ தான் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தண்ணீரெல்லாம் எடுத்துரும். அந்த ஈரப்பதத்தையும் தண்ணீரையும் எடுக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த இடம் வந்து அதிகமான வெப்பமாக மாறிடுது. வெப்பமாக மாறனால என்ன ஆகுதுன்னா மரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் போய் அதெல்லாம் காஞ்சிருச்சு. அது அப்படியே வந்து காற்றின் காரணமாக தீ பிடிச்சிருச்சு. ஏன்னா பொதுவாக வந்து தீ பிடிக்கணும்னா ஒன்றா பட்டாசு வெடிச்சாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஒர்க் வந்து நடந்தால் மட்டும்தான் தீ பிடிக்கும். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி எந்த ஒரு மின்னலோ இல்லை வந்து பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் கூட வந்து அதற்கு காரணமாக இருந்திருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஜனவரி 1 வந்து நியூ இயராக இருந்துச்சு, அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனால் அது யாருமே பார்க்கல. இது இப்படி ஒரு நெருப்பு போய் பத்துச்சு அதனால தான் வந்து எரிஞ்சிச்சு அப்படிங்கிறத யாரும் பார்க்கல. அதுக்கு பதில் ChatGPTயும் AIயும் வந்திருக்கே அந்த டெக்னாலஜி வந்து அங்கே பொருத்தப்பட்டிருக்கனால அதனுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய அனுமானங்கள் வந்து இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. அதை பற்றி ரொம்பவே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இருக்கா, அதனால தான் இப்படி நடந்துச்சா, அதுக்கு மாற்று வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.